வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 90 நாட்களில் கிரகங்களின் நிலைமைகள், அந்த கிரகங்களின் கோச்சார நிலைமைகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மேன்மைகளை தர அந்த கிரகங்கள் காத்துட்ருக்குது. அடுத்து இந்த 90 நாட்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள், ஏன்னா கிரகங்களின் பயிற்சிகள் மார்ச் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இருக்குது. வருட கிரகங்களாக பயிற்சிகள் ஆகிறதுனால நம்ம சில முக்கியமான விஷயத்தெல்லாம் இந்த 90 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதில் அந்த 90 நாட்கள் நமக்கு என்ன மாதிரியாக நம்ம செஞ்சுட்டோம்னா, என்ன தெய்வ வழிபாடு நம்ம பண்ணணும்னா நமக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்கள், கும்ப ராசியிலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆகப்பட்டவர், 7ஆம் இடத்து அதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 12ஆம் இடத்திற்கு வர்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே அந்த மார்ச் மாதத்தில் வர்றதுனால இந்த அமைப்பு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு, சூரியன் சொன்னாலே மிகப்பெரிய ஒரு பதவி, புகழ், வருமானம், அதிகப்படியான ஒரு நேர்மையினால் கிடைக்கக்கூடிய மதிப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கு. அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அடுத்தடுத்து 11ஆம் இடம், 12ஆம் இடம், அடுத்து உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால, சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். சூரியனும் சனியும் பகை கிரகங்கள், ஆனாலும் அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த மார்ச் மாதம் இங்கே நெருங்கும் போது சனியாகப்பட்டவர் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த சூரியனுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு மிக அதிகப்படியான மேன்மைகளை, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ, உங்கள் கண் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு நல்ல ஒரு எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நினச்சி அந்த அளவுக்கு உங்களை மிகப்பெரிய அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிரிகளினுடைய தொந்தரவு, அவர்களுடைய தொந்தரவுகள் எல்லாமே முடிவடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 90 நாட்கள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதில் மார்ச் மாதம் அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்னாலே பாத சனியாக பயிற்சி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுலபமாக உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். மாதத்தின் முதல் வருடத்தின் முதல் மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே பிரவேசிக்கிறார். அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்ய ஸ்தானாதிபதியும் கூட. இப்படிப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது மிக அதிகப்படியான ஒரு மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த ஜனவரி மாதம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ஏதாவது சேர்க்கணும் அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வீட்டு மனையாக வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம். நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்கு, நாங்க 7.5 சனியின் பொழுதுல இருக்கிறோம், நாங்க இடமாற்றம் செய்யலாமா கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு அதிகப்படியான கும்பராசி என்பர்களுக்கு. 7.5 சனியின் பொழுதுதான் நீங்க இடமாற்றத்தை செய்யணும். அந்த இடமாற்றத்தை செஞ்சாதான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இடமாற்றம் செய்யறது, புதிதாக சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரியான சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஜனவரி மாதமே செய்துக்கிறது மிகவும் ஒரு உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை பண்ணுங்க. யார்கிட்டலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நீங்க செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக
இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு பாக்கிய காலமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த 3 மாதங்கள். அதனால தொழிலை விரிவுபடுத்துவதற்கு, தொழிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்தால் உங்களால் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரியில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த கும்பராசி என்பர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் வருமானம் பற்றாக்குறை அதிகப்படியாக இருந்திருக்கும். போதுமான அளவு வருமானம் இருந்திருக்காது, குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு வருமானம் இருந்திருக்காது. சில பேர் நிறைய கடன் தொந்தரவுகளால் அனுபவிச்சிருப்பீங்க. கடன் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியின் பொழுது வாங்கின கடன், இந்த கடன் அடைக்கிறதுக்கே நீங்கள் இன்னும் 4 வருஷம் கடுமையாக உழைக்கணும். அந்த அளவிற்கு அந்த கடனுடைய அளவு அதிகரிச்சிருச்சு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இதில் நம்ம மாத வருமானம்ன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த வருமானத்தில் மாற்றங்கள் நடைபெறும். இன்க்ரிமெண்ட் போடக்கூடிய காலம்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனக்கு எப்படியாவது இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடணும், வருமான உயர்வு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு தெய்வ வழிபாடு சொல்ல போகிறேன் இந்த பதிவில். அதனால் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னாலே, கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த 90 நாட்களில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 90 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இழந்தோருக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதுவும் எப்போ கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த வேலை வாய்ப்புன்றது கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் போய் சேர்றீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு அங்கே ஒரு திருப்தியின்மை இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசி என்பர்கள். அதனால நீங்கள் எனக்கு பழைய வேலையே பரவாயில்ல போல இருக்கு, அதனால நான் திரும்பியும் அங்கே வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுலாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் எடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் ஜாயின் பண்ணுற வேலையில் ஒரு 2 வருடங்களாவது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய முயற்சிகளை எடுக்கணும். இந்த 3 மாதத்துக்குள்ளே நான் வேலையை விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மே மாதம் ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அந்த வேலையின் மூலமாக. அதனால் வேலை இழக்கணும், அதாவது வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விடாதீங்க. இன்னும் 1 வருஷம் கழித்து நீங்கள் விட்டுக்கிட்டீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக அதில் ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கும். குடும்பம் சம்மந்தமாக நிறைய விவாகரத்து வழக்குகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. விவாகரத்து ஆயிடுச்சு, எனக்கு அடுத்து மறுமண வாழ்க்கை நடைபெறுமா அப்படின்னா அதுக்கு எப்போ நான் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2025ல் குடும்பம் ரீதியாக சில முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது. அதனால் இந்த 3 மாதத்தில் மார்ச் மாதத்துலேருந்து அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சின்ன ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்தை ரொம்ப பெரிதாக மனசில் எடுத்துக்காமல் கும்பராசி என்பர்கள் உங்களுடைய முடிவுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை இந்த 90 நாட்களில் அனுபவிக்க போறீங்க. இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சிகள் கைகூடும். அடுத்து அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிறைய பேர் 6 மாதம் கல்யாணம் ஆகி பிரிந்த நண்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருமே பிப்ரவரி மாதம் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த 90 நாட்களில் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த குழந்தை பாக்கியம், திருமண உறவுல இருக்கக்கூடிய கசப்பு எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களும் திருப்பரங்குன்றம் பெருமானையே, அதாவது முருகப்பெருமானையே வழிபாடு பண்ணலாம். திருப்பரங்குன்றம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபடை ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வேல்
வைத்து, அதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. இந்த கும்பராசி என்பர்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த கோயிலில் வந்து வேல் சாத்துறேன், அதாவது வேலை உண்டியலாக போடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடல் சோர்வுகள், உடல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இருதய குறைபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா பிபி ப்ராப்ளம், அடுத்து கொலஸ்ட்ராலு, அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை, கிட்னி கோளாறு, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அங்கே அந்தந்த உறுப்புகளை அங்கே வெள்ளியில் வச்சுருப்பாங்க. அதாவது இருதயத்துக்குனா இருதயம், கிட்னினா கிட்னி, அந்த மாதிரியான உறுப்புகளை வெள்ளியில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு உண்டியலில் போய் ஒரு நேர்த்திக்கடனாக அங்கே போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளின் தொந்தரவு இந்த 90 நாட்களில் கண்டிப்பாக நிவாரணம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.